போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சேமிப்பு திட்டங்கள் இருக்குது. இந்த திட்டங்கள் எல்லாம் பாதுகாப்பானதாகவும் உங்களுக்கு உறுதியான வருமானத்தையும் தருது. நீங்கள் உங்களோட ஓய்வூதியத்துக்காக பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், தங்களோட குழந்தைகளோட கல்விக்கு திட்டமிடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், இல்லை நிதி ரீதியாக வசதி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் போஸ்ட் ஆஃபீஸில் முதலீடு செய்யறதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாத்துக்குமே பேங்குகளை விட அதிகமான வட்டி விகிதம் வழங்கப்படுது. ஸோ ஆபத்து இல்லாமல் முதலீடு செய்யணும், நல்ல வருமானமும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் உங்களோட முதலீட்டுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய டாப் 5 திட்டங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் மாதாந்திர வருமான திட்டம், அதாவது POMIS. ஒவ்வொரு மாதமும் உங்களோட கையில் பணம் வரணும் அப்படின்னா இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்யணும். இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு 7.4% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இதில் நீங்கள் 9 லட்சம் ரூபா வரைக்கும் முதலீடு செய்யலாம். முதிர்வு காலம் 5 ஆண்டுகள். வட்டி ஒவ்வொரு மாதமும் உங்களோட சேமிப்பு கணக்கில் வரவு வைக்கப்படும். வழக்கமான வருமானம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த POMIS பார்த்தீங்கன்னா சிறந்த தேர்வாக இருக்கும். இந்த திட்டத்துக்கு அரசாங்க ஆதரவு இருக்கிறதால ரொம்பவே ஒரு பாதுகாப்பான திட்டமாக தான் பார்க்கப்படுது. அடுத்ததா மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் SCSS. இந்த திட்டம் 60 வயசுக்கு மேல இருக்க மூத்த குடிமக்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இந்த திட்டம் ஆண்டுக்கு 8.2% வட்டி விகிதங்களை வழங்குது. இது 3 மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படுது. குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்தோட கால அளவு 5 ஆண்டுகள். நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு நீடிச்சுக்கலாம். ஓய்வுக்கு அப்புறமா பாதுகாப்பான வருமானம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த SCSS பார்த்தீங்கன்னா சிறந்த தேர்வா இருக்கும். அடுத்ததா சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டம், அதாவது SSY செல்வ மகள் சேமிப்பு திட்டம். உங்க வீட்டில் ஒரு மகள் இருந்தாங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமா அவங்களோட எதிர்காலத்தை நீங்க திட்டமிட முடியும். வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 8.2% வழங்கப்படுது. நீங்க இதுல 15 வருஷங்களுக்கு பணம் செலுத்தணும். உங்களோட மகளுக்கு 21 வயசு ஆகும்போது இந்த கணக்கு முதிர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாம வருமான வரி பிரிவு 80C கீழே இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வரி விலக்கும் வழங்கப்படுது. பெற்றோர்கள் தங்களோட மகளோட பேர்ல இந்த கணக்கை திறந்து தொடர்ந்து முதலீடு செய்யலாம். அதிக வட்டி விகிதத்தோட பெண்களோட கல்வி, அவங்களோட திருமணத்துக்கு சிறந்த நீண்ட கால சேமிப்பு திட்டத்துல இந்த திட்டமும் ஒண்ணு. அடுத்ததா கிஷான் விகாஸ் பத்ரா KVP. குறுகிய காலத்தில் உங்களோட பணத்தை இரட்டிப்பாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கிஷான் விகாஸ் பத்ரா திட்டத்தில் முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்துக்கு ஆண்டுக்கு 7.5% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இது ஒவ்வொரு ஆண்டுமே அசல் தொகையில் சேர்க்கப்படும். நீங்கள் குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்ச முதலீட்டுக்கு வரம்பு ஏதும் கிடையாது. ஸோ உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொகையை முதலீடு செய்யலாம். நீங்கள் முதலீடு செய்கிற பணம் பார்த்தீங்கன்னா 115 மாதங்களில், அதாவது 9 வருடம் 7 மாதங்களில் கூட்டு வட்டியோட இரட்டிப்பாயிடும். இந்த KVP திட்டம் அப்படிங்கிறது ஒரு உத்தரவாதமான வருமானத்தோட ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீட்டு திட்டம். ஆபத்துகளை எடுக்காம தங்களோட சேமிப்பை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு 5 லட்சம் ரூபாயை முதலீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா முதிர்வு காலம் முடியும் போது உங்களோட கையில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் இருக்கும். ஸோ இந்த திட்டம் மூலமாக உங்களோட பணத்தை நீங்கள் இரட்டிப்பாக்கிடலாம். அடுத்ததா தேசிய சேமிப்பு சான்றிதழ் NSC. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உத்தரவாதமான வருமானத்தை நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த திட்டத்துல சேரணும். வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் நிர்ணயிக்கப்பட்டு கூட்டுத்தொகையா கணக்கிடப்படுது. நீங்க குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்ச தொகைக்கு வரம்பு எதுவும் கிடையாது. முதிர்வு காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 ஆண்டுகள். வருமான வரி பிரிவு 80C கீழே இந்த திட்டத்துக்கு வரி விலக்கும் வழங்கப்படுது. பாதுகாப்பான நீண்ட கால முதலீட்டை தேடுறவங்களுக்கு இந்த திட்டம் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இது குழந்தைகளோட கல்வி, ஓய்வூதியம் இந்த மாதிரி எதிர்கால இலக்குகளுக்காக சேமிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கு. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாம் தான் உங்களோட முதலீட்டை லாபகரமாக மாற்றக்கூடிய டாப் 5 முதலீட்டு திட்டங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.